வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 ஆண்டு அக்டோபர் மாத தனுசு ராசி பலன் பகுதி 2. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக தனுசு ராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு பதிவுகளை பகுதி 1 பார்த்து கேட்கவும். தனுசு ராசி பலன் பகுதி 2. இப்பதிவில் தனுசு ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இப்பதிவில் நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. தனுசு ராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது, தனுசு ராசி மக்களாக நீங்கள் தற்போது ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம். சில சிறிய ஏற்ற இறக்கங்கள் என்றாலும் இந்த மாதம் முழுவதும் 4ஆம் வீட்டில் நிலை பெற்றிருக்கும் ராகு மற்றும் 11ஆம் வீட்டில் நிலை பெற்றிருக்கும் கேது இருப்பதால் மாதத்தின் முதல் பாதியில் 11ஆம் வீட்டில் சுக்கிரன் 5ஆம் வீட்டை கவனித்துக் கொண்டே இருப்பார். இந்த கிரக சீரமைப்பு ஏற்பாடு உங்கள் உறவில் பாசம், அன்பு மற்றும் பரஸ்பர புரிதல் போன்ற உணர்வுகளை தக்க வைக்க உதவும். இருப்பினும் உங்கள் துணையை நீங்கள் அதிகமாக நம்பாமல் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்களின் உறவு ஒப்பீட்டளவில் புதியதாக இருந்தாலும் சுயநலம் அவர்களின் பங்கில் சில சுயநல நடத்தைக்கு வழிவகுக்கும் என்பதால் சற்று காதலில் கவனமாக இருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் காதலில் விழிப்புணர்வு இருப்பது புத்திசாலித்தனம். திருமணமான மக்களுக்கு இந்த மாதம் இணக்கமான ஒரு காலத்திற்கான சாத்தியத்தை வழங்குகிறது. தங்களின் 6ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் முதல் பாதியில் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சமூக மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிப்பதோடு உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நிதி நன்மைகளை நீங்கள் பெறலாம். கூடுதலாக வியாழன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு அருள் புரிவார். இது உங்கள் திருமண உறவின் இனிமையை மேம்படுத்தும். நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் உறவை மேம்படுத்துவதில் பணியாற்றுவீர்கள். மேலும் உங்கள் பந்தம் நிலையானதாக வளரும். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை துணை முக்கிய பங்கு வகிப்பார் மற்றும் அவரின் பொறுப்புகளை அவர் நிறைவாக நிறைவேற்றுவார். எனவே இந்த மாதத்தை உங்கள் வாழ்க்கை துணையின் திருமண மகிழ்ச்சியில் கழிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்பொழுது, இந்த மாதம் என்னுடைய குடும்பம் தொடர்பான அனுபவங்களின் கலவையை இந்த மாதம் நலமாக வழங்குகிறது. பொதுவாக இவர்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் தனுசு ராசியின் அதிபதியான வியாழன் 6ஆவது வீட்டில் அமர்கிறார். இவர்கள் 3வது மற்றும் முதல் மற்றும் 11ஆவது வீடுகளை அவர் மேற்பார்வையிடுவார். குடும்ப விவகாரங்களை நிர்வகிப்பதில் உங்கள் பங்கும் முக்கிய பங்கு வகிக்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இருப்பினும் மாத மத்தியில் 7ஆவது வீட்டில் அமர்ந்துள்ள செவ்வாய் 8ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 2ஆவது வீட்டில் வருமான செல்வாக்கை அவர் செலுத்துவார். இதனால் குடும்பத்தில் சில சூடான விவாதங்களுக்கு வழிவகுக்கும். இருந்தாலும் குடும்பத்தின் நல்லிணக்கத்தை பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள். சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் தங்களின் 3ஆம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருப்பதால், மேலும் மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் தனது 10ஆம் வீட்டில் சொந்த ராசியில் நிலைத்திருக்கும் தன்மையில் இது உங்கள் பெற்றோருக்கு சில உடல்நலச் சவால்களை கொண்டு வரலாம். ஆயினும் கூட இந்த மாதம் குடும்பத்திற்கான நிதி முன்னேற்றத்துக்கான காதல் கட்டத்தை அறிவிக்கும். இந்த புதிய சொத்துக்களை வாங்குவதை உள்ளடக்கியதாகவும் இருக்கும். உங்களின் உடன் பிறந்தவர் நல்வாழ்வை உறுதி செய்வீர்கள். உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கு உரிய ஆதரவை நீங்கள் வழங்குவீர்கள். அவர்களின் கடின உழைப்பு மற்றும் நேர்மறையான பங்களிப்புகள் உங்கள் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தரும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது, மாதத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான வியாழன் 6ஆவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்கள் நல்வாழ்வை பராமரிக்க கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. இது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு, எடை அதிகரிப்பு மற்றும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கூடுதலாக
பிற்போக்கு நிலையில் இருக்கும் சனி பகவான் தங்களின் 5வது வீட்டில் அவர் செல்வாக்கை செலுத்துவார். மேலும் இந்த மாத தொடக்கத்தில் வியாழன் 6ஆம் வீட்டில், செவ்வாய் 7இல், புதன் 8ஆம் வீட்டில். இந்த கலவையானது ஆரம்பத்தில் உடல் உபாதைகளை அதிகரிக்கலாம். இருப்பினும் மாதம் முன்னேறும் போது முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் நீங்கள் ஆரோக்கிய நன்மையை அனுபவிப்பீர்கள். இருப்பினும் கூட உங்கள் ராசியின் ஆட்சியாளரின் சவாலான நிலை காரணமாக நோய்வாய்ப்படும் அபாயம் இருக்கிறது. எனவே நீங்கள் போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் வேலையில் முக்கிய கவனம் செலுத்துவது அவசியம். தேவையற்ற வதந்திகள் மற்றும் தவறான தகவல் தொடர்புகளை தலையிடுவதை தவிர்ப்பது முக்கியம். உங்களின் அவசியமற்ற நடத்தைகள் யாவும் உங்களின் வாழ்க்கையில் சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும். தங்கள் தொழில்முறை பொறுப்புகளை புறக்கணிக்காமல் அதில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். வணிகத்தில் இருக்கும் தனுசு ராசி மக்கள் அதிக ஆசையுடன் செயல்படுவது நல்லதல்ல. அதனால் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே உண்மையுடன் வியாபாரத்தை செய்யுங்கள், யாவும் நலமாகும். உங்கள் பங்கு கூட்டாளருடன் நேர்மையான உண்மையான உறவை பேணுவது நல்லது. இந்த மாதத்தின் ஆரம்ப நாட்கள் உங்கள் வணிக கூட்டங்களில் தலையிடாமல் தள்ளி இருப்பது உங்களுக்கு அவசியமாகிறது. புதன் தங்களின் 9ஆம் வீட்டு சிம்மராசிக்கு மாறும்போது தங்களது வாழ்க்கையில் திருப்புமுனை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் சற்று எதிலும் கவனமாக தனுசு ராசி மக்கள் இருக்க வேண்டும் என்று, அப்படி இருந்தால் உங்கள் லாபத்தை உங்களால் கொண்டு வர முடியும். மற்றும் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் பீஜ மந்திரத்தை தினமும் தவறாமல் உச்சரியுங்கள் அல்லது கோயில் சென்று தட்சிணாமூர்த்தி வணங்கி வருவது நல்லது. வியாழக்கிழமை அன்று படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களுக்கு உகந்த படிப்பிற்குரிய உகந்த பொருளை தானமாக வழங்குங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராய ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.